என்னோடு கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். There is a good news. There is the redemptive news. Your fall can be restored back. Yeah. என் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதே சிங்காசனத்துல, எந்த சிங்காசனத்துல நான் உட்கார்றேனோ, இதாவது சிங்காசனம் அதுல உன்னை உட்கார வைத்தேன். உன்னை ஒன்று மாத்திரம் ஜெய கொண்டா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அந்த சிங்காசனத்தை எட்டி பார்த்து பாடலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாடுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இங்கே கீழே துதிக்கிற நீ ஒரு நாளிலே எந்த சிங்காசனத்தை பார்த்து துதிக்கிறாயோ அதே சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பதற்கு நீ வாக்கு பெற்றவன். கரங்களை மறுபடியும் வானத்துக்கு நேராக திறந்தேற்கு எத்தனை நல்ல தேவன் எனக்கு உண்டு. But it was all possible because Father God gave His only begotten Son. இதெல்லாம் எப்பொழுது நடந்தது? எப்பொழுதையா நடந்தது? நம்முடைய தேவனுடைய மனதுருக்கம், நம்முடைய தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிற அந்த இரக்கத்தின் மிகுதியினால், தயவின் மிகுதியினால், கிருபையினால் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தளிக்கிறார். இது நடந்தது. ஓங்கி ஒரு அல்லேலூயா குவைத் அலறுகிறது போல போடலாமா? அல்லேலூயா. எஸ், எஸ். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய தயவை நினைத்தவர்கள், ஆண்டவருடைய தயவை புரிந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். சிலர் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ரொம்ப காரசூரமா இருந்தார், புதிய ஏற்பாட்டுல அவர் காரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்படி இருக்கிறார். பிதாவுடைய இருதயத்தின் ஆழத்துல ஏற்பட்ட அன்பை, பிதாவிலே காணப்பட்ட அன்பை புரிந்து கொள்வதற்கு தேவனை பழைய ஏற்பாட்டிலேயும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கவனிங்க. ஒரு சம்பவத்தை காண்பித்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நான் காண்பித்து விட்டு பின்னதாக இந்த செய்தியை தொடர்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நம்முடைய தேவனை புரிந்து கொள்வதற்காக அந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நீங்களும் நாம் அறிந்தபடி அங்கே ஒன்று நடக்கிறது. வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு முன்பு நான் கொஞ்சம் விளக்குகிறேன். 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆகார் என்கிற அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நன்றாய் கவனியுங்கள். இந்த அதிகாரத்தில் உள்ள சங்கதியை நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். I would like to remind you certain things. ஆகார்
பெண்ணை சாராள் தன்னுடைய கணவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். எனக்கு பிள்ளை இல்லை, இவள் மூலமாகவும் என் வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சாராய் இந்த எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணை கொடுத்தாள். அவள் உடனடியாக கர்ப்பம் தரித்து விட்டாள். கர்ப்பம் தரித்த ஆகார் நாச்சியாராகிய எஜமாட்டியாகிய சாராயை அற்பமாக எண்ண ஆரம்பித்தாள். எப்படி நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். அவள் காலையில எழுந்து காபி போட்டுக்கொண்டு எஜமாட்டியிடத்தில் போக வேண்டும். இப்பொழுது சாராய் படுத்திருக்கிறாள். ஏய், காபி கொண்டு வானா. அவள் அங்கே சொல்லுறாள், உனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மார்னிங் சிக்னஸ். காலையில கர்ப்பிணி பெண்கள் எழும்ப முடியாது, உனக்கு தெரியாதா? எந்த வாசனை அடிச்சாலும் உடனே வாமிட்டிங்கா வருது, உனக்கு தெரியாதா? அது விசேஷமா இனிமேலாம் காஃபிலாம் போட முடியாது. காஃபி அந்த ஸ்மெல்லே எனக்கு கொமட்டுது. சாராய்க்கு உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இவ்வளவு கதை விளக்க வேண்டியது மட்டும் என்னை குத்தி வர காட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? மார்னிங் சிக்னஸ் உனக்கு எப்படி தெரியும்? நீ குழந்தை பெற்றாதான தெரியும் அப்படின்னு சொல்லி குத்துன பார்த்தவன சாராய்க்கு வந்தது. நேரமா சாராயோ, உனக்கு நான் இவளை கூப்பிடுறா, இவளுக்கு இப்ப தெரியும். ஆபிரகாம் எப்பொழுது பெஞ்சாதிக்கு ரொம்ப அடக்கமா இருந்தவனுங்க. அதனால எம்மா ஓம் பாடு அவா பாடு, என்னைகளை போட்டு இழுக்காத. நீ கொடுத்தேன்னு சொல்லி நான் அவளை சேர்ந்தேன். அவள் கற்பவதி ஆகிவிட்டாள். அவள் உன்னுடைய பெண்மைதான். ஆனால் நீ உனக்கு இஷ்டமானபடி அவளை நடத்து என்று அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து கொண்டேன். என் வேதம் சொல்லுகிறது, ஆகாரை சாராள் கடுமையாக நடத்தினாள். கடுமையாக நடத்தினபடினால அந்த ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். நல்ல கவனி, வீட்டை விட்டு ஓடி போகிறாள். எப்படிப்பட்ட பெண்ணை தேவன் சந்தித்தார் என்று நான் சொல்ல வருகிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருக்கோ சிலருக்காக பேச வேண்டும் என்று என் ஆவியில் ஒரு துடிப்பை உணர்கிறேன். நன்றாய் கவனித்து பார் சகோதரா, சகோதரியே. I am speaking to you. There is a message for you today. You may be in the same condition about which I am going to explain. கவனி, ஆகார் எப்படிப்பட்டவள் என்பதையும், அவள் என்னை காண்கிறவரை நானும் கண்டேனே என்று அவள் ஒரு பெரிய சத்தமிட்டு அவரை புதிக்கிறாளே, அதற்கு காரணமான 4 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். முதலாவது, அவள் யார் என்று முதலாவது வசனத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் எனும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். நல்ல கவனிங்க, இவன் எங்கே இருந்து வந்தாள் என்று வேதம் சொல்வது மாத்திரமல்ல, அவள் ஒரு அடிமை பெண் என்று வேதம் சொல்கிறது. இவன் எப்படி கிடைத்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டிலே போய் நீங்கள் 12வது அதிகாரம் ஆதியாகமத்தை வாசித்தால், Genesis 12 chapter if you read, then you can find the story of Hagar. எகிப்துக்கு போன போது பார்வோன் சாராயை அளவுள்ளவள் என்று பிடித்துக் கொண்டு போய்விட்டான். வேதம் சொல்கிறது, அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு ஆடு, மாடு, கோழி, குதிரை, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளையும் கொடுத்தான். அந்த கும்பல்ல வந்ததுதான் இந்த அம்மா. ஹலோ, என்ன வேலை? என்ன வேலையா? ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன விலையோ அந்த விலை தான் இவருக்கும். அந்த லிஸ்ட்ல இருந்து வந்தவங்க தான் இந்த அம்மா. விலை இல்லாதவள். No!